வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்தில் சில பாவங்களுக்கான தண்டனைகள் விதிக்கப்படுகின்றதை குறித்து நாம் வாசிக்கின்றோம். இந்த பாவங்கள் 18ஆம் அதிகாரத்திலேயே முதலாவது சொல்லப்பட்டது. ஆனால் அதனுடைய தண்டனை குறிப்புகள் இப்பொழுது இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகின்றது. நண்பர்களே, இன்று நாம் வாழும் உலகத்தில் மனிதர்களை சீர்படுத்துவது, இன்னொரு தருணம் கொடுத்து அவர்களை சீரமைப்பது என்கின்ற கண்ணோட்டத்தில் நாம் வாழுகின்றோம். ஆனால் இந்த அதிகாரத்தில் சில குற்றங்களை செய்தவர்கள் தண்டிக்கப்படுவதையும், அதுவும் மிக கொடுமையான மரண தண்டனையினால் தண்டிக்கப்படுவதை குறித்து வாசிக்கின்றோம். உதாரணமாக 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, இஸ்ரவேல் புத்திரரிலும் இஸ்ரவேலில் வாசம் பண்ணுகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளேக்குக்கு கொடுத்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். தேசத்தின் ஜனங்கள் அவன் மேல் கல்லெறிய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. நண்பர்களே, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் இந்த தண்டனைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது, நமக்கல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இஸ்ரவேல் ஒரு சுதந்திர நாடாக அப்பொழுது இருந்தது. இந்த தண்டனைகளை அமல்படுத்தும் அதிகாரம் அதற்கு அன்றைக்கு இருந்தது. இன்று நாம் ஒரு பன்மைத்துவ சமூகத்தில் வாழுகின்றோம். பல மதங்கள், பல வித்தியாசமான கோட்பாடுகள் உள்ள மக்கள் மத்தியில் நாம் வாழுகின்றோம். கிறிஸ்தவர்களுக்கு முழுமையான அதிகாரம் இல்லை. அது மட்டுமல்லாமல் நாம் நம்முடைய உலகில் உள்ள அனைவர் மேலும் லேவியராகும் 20ஐ திணிக்க முடியாது. இப்படியாக இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் தண்டனைகளை நாம் நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கப்படவில்லை என்றால், இந்த அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் காரியம்தான் என்ன என்று நாம் ஒரு கேள்வியை கேட்கலாம். ஒரு சில காரியங்கள் இருக்கின்றன. முதலாவதாக, இந்த தண்டனைகள் பாவத்தின் உக்கிரத்தை குறித்து நம்முடைய கவனத்தை திருப்புகின்றன. நண்பர்களே, இன்றைக்கு அநேகர் பாவத்தின் உக்கிரத்தை சாதாரணமாக எண்ணுகின்றார்கள். ஒளியை இருள் என்றும் இருளை ஒளி என்றும் அழைக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழுகின்றோம். ஆனால் விசுவாசிகளோ பாவத்தினுடைய உக்கிரத்தை உணர்கின்றார்கள். பாவம் உண்மையிலே குடும்பங்களை உடைக்கும், பிள்ளைகளை கொலை செய்யும், உச்சகட்டமாக சமுதாயத்தையே நாசமாக்கிவிடும். ஆகவே இந்த அதிகாரத்தில் நாம் படிக்கும் இந்த தண்டனைகள் மூலமாக விசுவாசிகள் பாவத்தின் உக்கிரம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளுகின்றார்கள். பாவத்திற்கு நிச்சயமாய் பின்விளைவுகள் உண்டு. அந்த பின்விளைவுகள் ஒரு தனி மனிதனையும் ஒரு சமுதாயத்தையுமே பாதிக்கும் என்பதை விசுவாசிகள் உணர்கின்றார்கள். ஆகவே இப்படிப்பட்ட தண்டனைகள் விசுவாசியானவர் பாவத்தை சாதாரணமாக எடுக்கக்கூடாது என்பதை உணர்த்துகின்றது. இரண்டாவதாக, இந்த தண்டனைகள் மூலமாக ஆண்டவர் முக்கியமானவர் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். நண்பர்களே, அநேக விசுவாசிகள் ஆண்டவர் முக்கியமானவர் என்று கூறுகின்றார்கள். ஆனாலும் தங்களுடைய அனுதின வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய அவர்கள் தயங்குவது கிடையாது. ஆனால் இந்த அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனம் உண்மையில் தேவன் முக்கியமானவர் என்று கருதுமானால், இங்கே சொல்லப்பட்ட காரியங்களையும் இஸ்ரவேல் முக்கியப்படுத்த வேண்டும் என்று உணர்த்துகின்றது. 8ஆம் வசனம் சொல்லுகிறது போல, என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற எவரும் தேவனுடைய கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். மூன்றாவதாக, இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்த வாழ்க்கையை தங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டும் என்று இந்த
அதிகாரம் உணர்த்துகின்றது. பாருங்கள், ஆச்சரியமான விதத்தில் இந்த அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பாவங்கள் தண்டிக்கப்படுகின்றன, மன்னிக்கப்படவில்லை என்று நாம் பார்க்கின்றோம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பாவங்களை செய்ய முயற்சி செய்துவிட்டு பின்பு ஆண்டவருடைய பலிபீடத்தில் வந்து மன்னிப்பு கேட்க முடியாது. மாறாக இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து இஸ்ரவேல் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே சொல்லப்படும் கருத்து. இஸ்ரவேல் ஜனம் இப்படிப்பட்ட தேவன் விரும்பாத பழக்க வழக்கங்களிலிருந்து ஓட வேண்டும் என்றுதான் இந்த அதிகாரம் உணர்த்துகின்றது. சில நேரங்களில் இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்ற தெய்வ பயமற்ற மக்களிடத்திலிருந்து இஸ்ரவேல் தன்னை பிரித்து காண்பிக்க வேண்டும். 7ஆம் வசனம் சொல்லுகிறது போல, ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நண்பர்களே, சில நேரத்தில் ஆண்டவருக்கு பரிசுத்தமாக இருக்க சிலரிடத்திலிருந்து ஒதுங்கி வாழ்வது தேவைப்படுகின்றதாயிருக்கின்றது. 4ஆவதாக, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய கோபாக்கினியை முக்கியமாய் எடுக்க வேண்டும் என்று இந்த அதிகாரம் உணர்த்துகின்றது. நண்பர்களே, ஆண்டவருடைய கோபாக்கினை சில நேரத்தில் தாமதிக்கலாம், ஆனால் நிச்சயமாக அது உண்டு. தேவன் நியாயம் தீர்க்கிறவராயிருக்கின்றார். உதாரணமாக 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், அவன் என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாகும்படிக்கு தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளேக்குக்கு கொடுத்ததினால் நான் அப்படிப்பட்டவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நண்பர்களே, சில நேரத்தில் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய நன்மையை நாம் அதிக முக்கியப்படுத்தி ஆண்டவருடைய கோபாக்கினியை லேசாக நினைக்க முடியும். ஆனால் பொதுவாக ஆண்டவருடைய வார்த்தையை கையாளும் போது 2 காரியங்களை நாம் சமநிலையில் வைத்து பாவிக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த பகுதியில் ஆண்டவருடைய கோபாக்கினியையும் தேவனுடைய கிருபையையும் நாம் ஒரே தராசில் வைக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 5ஆவதாக, இந்த 20ஆம் அதிகாரத்தில் மிக அதிகமாக முன்னிலையில் வந்து நிற்கும் ஒரு கருத்து என்னவென்றால், தேவனுக்கு விரோதமாக செய்யப்படும் பாவங்கள் மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் மனிதருக்கு விரோதமாய் செய்யும் பாவங்களை குறித்தும் கவனமாயிருக்க வேண்டும். 6ஆம் வசனத்தில் மந்திரவாத காரியங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஈடுபடக்கூடாது என்று சொல்லப்படுகின்றது. இது ஒன்றை தவிர இந்த அதிகாரம் முழுவதிலும் சொல்லப்பட்டிருக்கின்ற எல்லா விதமான மீறுதல்களும் மனிதருக்கு விரோதமாக செய்யப்படும் பாவங்கள்தான். நண்பர்களே, ஒரு விசுவாசி தேவனுக்கு அடுத்த காரியங்களில் மிக பக்தி வைராக்கியமாய் இருக்கலாம். ஆனால் மனிதர்களுக்கு அடுத்த காரியங்களில் சரியான காரியங்களை செய்யாமல் காணப்படலாம். 9ஆம் வசனம் சொல்லுகிறதை பாருங்கள், தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். அவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் சபித்தான், அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருப்பதாக. நண்பர்களே, ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் எவ்வளவு கவனமாய் தேவ பிள்ளைகள் இருக்கிறார்களோ அதே போல மனிதர்களுக்கு அடுத்த காரியத்திலும் அவர்கள் கவனமாய் இருக்கின்றார்கள். கடைசியாக, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய கட்டளைகளை பின்பற்றுவதற்காக சில மற்ற மக்களுடைய தவறான வழிமுறைகளிலிருந்து தங்களை பிரித்து வைத்துக் கொள்ளுகின்றார்கள் என்று இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். 23ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள். அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தபடியால் நான் அவர்களை அரோசித்தேன். நண்பர்களே, விசுவாசிகள்
மற்ற மக்கள் மற்ற கலாச்சாரங்களோடு கூட கலந்து கொள்ளும்போது ஞானம் உள்ளவர்களாகவும் பகுத்தறிவுள்ளவர்களாகவும் இருக்கின்றார்கள். இந்த லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் பரிசுத்த வாழ்க்கையில் நம்மை உற்சாகப்படுத்துகின்றது. ஆனால் பரிசுத்தமாய் வாழ்வது சில நேரத்தில் நமக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பை கூட கொண்டு வர முடியும். அதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஆண்டவருக்கு விரோதமான சில கிரியைகளை செய்கின்ற சில மனிதர்களிடத்திலிருந்து நாம் பிரிந்து வர வேண்டியதாய் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் நமக்கு நெருக்கமானவர்களாய் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்திலிருந்து பிரிந்து வருவது மிக கஷ்டமான காரியமாயிருக்கும். ஆனால் ஒரு விசுவாசி தன்னுடைய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல தானும் பரிசுத்தனாய் இருக்கின்றான். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.